திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு குதிரை சக்தி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். கடவுளை அவர் தாயின் கருவுல உருவாகும் முன்னே அவர் அறிஞ்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாரு. எத்தனை தடைகள், எத்தனை அவதூறுகள், அத்தனையும் தாண்டி வந்திருக்காங்க. காரணம் என்ன? மக்கள் நலனுக்காக தான் வந்திருக்கிறாரு. அந்த திருட்டு திமுகவையும் அந்த அயோக்கிய பையன் எடப்பாடியும் அடிச்சு விரட்டுறதுக்கு தான். இனி திமுகன்ற ஒரு கட்சி கிடையாது. நாங்களாம் பக்கா திமுக. எங்க வீட்டுல எல்லாரும் போட்டோ பின்னாடியும் உதயசூரியன் தான் இருக்கும். அந்த அளவுக்கு திமுகனா அப்படி இருப்பாங்க எங்க வீட்டுல எல்லாரும். இன்னைக்கு எல்லாரும் டிவிக்கே தான். இனி அவர் தான் 5 வருஷம் இல்ல, ஹரியானையில ஏத்திட்டால, அடுத்த 50 வருஷமா அவர் தான். இந்த அணியில் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர். அவரை பார்த்து இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுறது எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. சென்னையில் ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து உங்கள் தலைவரை வந்து தப்பாக பேசுனதுக்கு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினீங்க. ஆனால் இந்த பெண்ணு மேலே வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எடப்பாடி வந்து மரியாதை இல்லாமல், அவர் வந்து மரியாதை இல்லாமல் இந்த தற்கூரி பேசும்போது இதற்கு வந்து என்ன நீங்கள் பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தற்போது நீங்கள் பண்ண உங்களை மாதிரி சில கூட்டங்கள் வந்து ஓட்டு போட்ட காரணத்தினால தான் திருமண வீட்டில் வந்து ஒரு கும்பல் வந்து வீட்டை வந்து அடித்து அந்த பாத்திரத்தெல்லாம் கல்யாண வீட்டில் வந்து ரகலை பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரையில் வந்து பஸ் இல்லாமல் மக்கள் வந்து விடிய காத்திருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் சட்ட ஒழுங்கு வந்து சிரிக்குது. ஒரு 2 இருசக்கர வாகனத்தில் 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து 6 பேரை வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க. ஏன் விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நிர்வாகத்திறமை இல்லை. இன்னொன்று அடுத்தது, நீங்கள் பண்ணக்கூடிய நிர்வாகத்திறமை இல்லைன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லாத நிலைமை வந்து இப்போவே வந்து தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நன்றாக புரியும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நீ ஏன் தப்பாக பேசுன அப்படிங்கிறது தெரியல. உனக்கு என்ன அருகதை இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் ஸ்கூலெல்லாம் வந்து பூட்டி இருக்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாணவ செல்வங்கள் வந்து படிப்பில் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பாசு போட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடும்பமும் சரி குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அந்த தாய் தந்தையரை போய் கேட்டுப்பாரு, நீ கூட ஒரு வேளை அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆள் பாசு போட்டது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான திட்டம். அவர் மூலையில் வந்து ஒதிச்ச ஒரு நல்ல ஒரு விஷயம். தமிழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து மேலும் ஒரு கை கொண்டு தூக்கிய ஒரு நபரை நீ வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறது உனக்கு எப்படி வாய் வருதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க பண்ண அந்த ஆட்டத்தினால தான் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் போக போக இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுக்கு வந்து தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அச்சத்தில் இருக்காங்க. இன்னொரு விஷயம், உங்களை பார்த்து, ஏன்னா நீங்களா ஓட்டு போட்டிருக்கீங்களா, அதனால உங்களை பார்த்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்க அறிவிச்ச திட்டங்கள் என்னாச்சு? மாசம் 2500 தரேன்னு சொன்னீங்க, அது இன்னும் தரல. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, அது இன்னும் தரல. அப்புறம் வந்து தாய்மாமன் சீர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதுவும் தரல. 1.5 பவுன் தங்கன்னு சொன்னீங்க, அதுவும் இன்னும் தரல. இதெல்லாம் எப்பதான் நீங்க தரப்போறீங்க? ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கொடுத்தா தானே ஏதாவது ஒவ்வொன்றாவது நடத்துங்கப்பா. இப்போ நிறைய கணக்கில் சொல்லுக்காடங்காத திட்டங்களை வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு திட்டமாக வந்து சொன்னது ஒரு திட்டமாவது முதல்ல வந்து சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றுங்க. வார்த்தைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா அந்த மாதிரி சொல்லி தானே வந்து மக்களை வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு திட்டமாக சொன்னீங்களா, அந்த திட்டத்தெல்லாம் ஒன்றாவது வெற்றிப்படுத்தி காட்டுங்க. ஒவ்வொன்றா மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பண்ணுங்க. மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.